பேர்ல ரெண்டு பேரும் பண்றாங்க. தங்கவேல் யாருன்னா எழுந்திருக்க தங்கவேல் அவர் மகன் போட இதை அங்கிருந்து கொண்டு வர வேலை எழுதி பாப்பா எழுதி புனிதமானவர் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரவான். யாருடைய வாழ் தெரியுமா? தேசிய தலைவர் சுந்தரலிங்கனுடைய வாழ். இந்த வாணினை கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய கவர்னர் தங்கவேல் அவர்களும் அவருடைய பொண்ணு தான். ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஸ்கூல் பொண்ணு அவர் படிக்கிறார். என்ன விசேஷம் தெரியுங்களா? இந்த மாணவர் பேக்ல வச்சுட்டு அழகா வர்றான். ஆமா, எத்தனை வெள்ளையின் தலைகளை பந்தாடிய வாழ்க்கையா இது? செடி குடும்பங்கிற ஒரு எழுது இடையில காப்பாற்றுறதுக்காக நம்மால யாரு பாண்டிய மரபில் வெட்டும் பெருமாள் பாண்டிய மரபில் வந்து சுந்தரலிங்க குடும்பனால் பல ஆங்கிலேயர்களை வெட்டி வீட்டிய இந்த வார் அந்த திருமகள் கொண்டு வந்தார். அவனை மரியாதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கையில எடுத்து போராட வேண்டிய தலைவர்கள் என்றால் வெட்டும் பெருமாள் வகையிலே வந்த சுந்தரலிங்க குடும்பனார், வெள்ளி காலாடி, வடிவில் பெருமண்டத்தியார், ராமசாமி பண்ணாடி. இந்த 4 பேர் ராணுவ வடிவை கொண்டு ஆங்கிலத்தை எழுதுதான். இதுக்கு ரெக்கார்ட் நம்ம சொல்ல வேற யாரையா எழுதிக்கிறான். நம்மளா தலைவர்கள் 1000 தலைவர்கள் ஓரத்தில் கொண்டு கேட்ட கொடுக்கக்கூடிய நாளைக்கு நம்ம சொல்ற டாக்டர் ராஜன் எழுதியிருக்காரு, சுவாமிநாதன் எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க இவங்களுடைய வரலாறு. அதனால இந்த வேலை அந்த வாழை கையில் வாழை பார்த்து காரணத்தோடு சொல்லணும். சரியா? வாழை கையில் கொடுத்த கொஞ்சம் ஆமா புத்தகத்துல இருக்கு எல்லா சப்ஜெக்டும். நம்ம வந்து லீகல் எவிடன்ஸ். நீ எப்பவுமே ஒன்று சொல்றேன், இந்திய தேசத்துக்கு போராடிய இந்த தலைவர்களை கையெடுத்து நீ போராடுகிற வரையிலும் உன் பின்னால் இந்திய தேசம் நிற்கும். உன் பின்னால் முதலமைச்சர் வரணும், கவர்னர் வரணும், ஜனாதிபதி வரணும். வேற யாரை கையெடுத்து வேற நீ போராடினாலும் ஜாதி சமம் தான் ஒரு யாரும். இந்த வாடினை வீரநாச்சியார் நம்முடைய ரேணுகா பெருமடத்தியாருக்கு கொடுத்து தேவேந்திர வடாலயம் மட்டுமல்ல இந்த தேவேந்திர சமுதாயமே குறிப்பிடுகிறார். அக்கா இந்த பக்கம், அக்கா இந்த பக்கம், அக்கா வாழை வீரநாச்சியார் ரேணு பெருமடத்தியார், வீரநாச்சியார் ரேணு பெருமடத்தியார் மறைக்கப்பட்ட உண்மைகளும் மறுக்கப்பட்ட உண்மைகளும் பட்டியல் வெளியேற்றும் என்ற நூலினை தந்த மாலை மாலை வீரநாச்சியார் ரேணுகா பெருமடத்தியார். சத்தமே வர மாட்டேங்குது, சொல்லலாம் ஒருவர் நடிகையாக சத்தம் பண்ணுவோம். புரிஞ்சுங்க, சமுதாயத்தை வழிநடத்துறவங்க எப்பவுமே தெளிவா இருங்க. தயவு செய்து இந்த இந்து தேவேந்திர பேரானதற்கான மிகப்பெரிய படைப்பு புத்தகம் பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்து தேவேந்திர பேரானதற்கான மட்டும்தான். இது ஊழல எவ்வளவு சாதிகள் நீ மதமாயிட்டுனா உனக்கு சாதிக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க ஏற்கனவே பிசி ஆகிட்டீங்க, ஏற்கனவே பிசி ஆகிட்டீங்க. புத்தகத்துல வருது இந்த அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து ஒரே ஒரு சின்ன புண்ணியம் பண்ணிட்டார். பாண்டிய மரபின் மீட்பதற்கு, அந்த பாண்டிய மண்ணின் உரிமையை மீட்பதற்கு போராடிய வெட்டும் பெருமாள் பாண்டியரின் வம்சாவளியில் வந்தவர் சுந்தரலிங்கம். அவர் வந்து அந்த புண்ணியம் தான் அவங்களுக்கு 3 தலைமுறை ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வார்த்தை அவர் தெரிவித்தார். அதனால வெட்டும் பெருமாள் பாண்டியரின் வம்சாவளி சுந்தரலிங்க குடும்பனார். அந்த சுந்தரலிங்கத்துடைய வாழி சாதாரண வாழி. இது வந்து அந்த தூத்துக்குடி அந்த பகுதியில் அவர் ஒரு தடவை அவரே இறங்கி கடலை இறங்கி மீனை அவங்க லாபம் அப்படிங்கிற அந்த டெக்னிக் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு கையால் பிடித்த அந்த மீனுடைய வஜ்ரவாள். வஜ்ரம் என்றால் முதுகு தண்டு. வஜ்ரம் என்கிற வாய், மை, கண், காது, மூக்கு என்ற பஞ்சபூத சக்தியை அடக்கி 5 தத்துவமாக ஒற்றைக்கா தவம்
அந்த இந்திரனுடைய நெற்றி இந்த இடம் தான் ஐந்திர சக்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அது 6ஆம் நிலை. இந்த 6ஆம் நிலை அடைந்தவன் முருகன், நம்மளுடைய உக்கிர பாண்டியன். அதுக்கப்புறம் தான் இது 7ஆம் நிலை. அந்த சத்தமடம் சத்தமடம் இல்லைங்க கொஞ்சம் அந்த ஒற்றை முள்ளை எடுத்து வாளாக சுந்தரலிங்க பெருமாள் உருவாக்கி அப்படிப்பட்ட மகத்துவமான வாழ் இதை வந்து வெளியே கொண்டு வந்தது இவரால் வர முடியவில்லை. அருணாச்சல குஞ்சர மன்னர், அருணாச்சல குஞ்சர மன்னர் அவர்களால் வர முடியல. அவருக்கு இந்த பெருமை சேரும். அவருக்கு இந்த வாளை கொண்டு வந்து ஆமா சுந்தரலிங்க வம்சாவளிகள். நீங்க இன்னொரு விஷயத்தை கேட்கணும். வம்சாவளி அருணாச்சல குஞ்சரனுடைய மிக சீரிய முயற்சியில் இந்த வாள் வெளியே வந்திருக்கு. இதை நான் புத்தகத்தில் போட்டுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பல ரகசியங்கள் என்னுடைய புத்தகத்தில் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே வெளியே நம்முடைய பட்டை வெளியேற்றத்தை நோக்கிய ஒரு சீரிய பயணம். அடுத்தது முக்கியமான பயணங்கள்லாம் இனிமே அடுத்தது காத்திருக்குது. அதுக்கு நம்மளுடைய சுதந்திர முழுமையானது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த முக்கியமான நிகழ்வில் உங்களுக்கு எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தணும். என்னை ஈட்டெடுத்த என்னுடைய தாய், அவங்களால் விளக்க முடியல. ஆனால் எனக்காக இங்கே வந்து பொறுமையாக உட்கார்ந்து அவர்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆனால் எனக்காக உட்காந்துருக்காங்க. அதாவது எனக்கு உயிர் கொடுத்து என்னுடைய உரிமைகளை மறுக்காம என்னுடைய சுதந்திரமாக என்னை வளர்த்து அறிவு கொடுத்து அன்பு கொடுத்து வளர்த்த என்னுடைய அன்னைக்கு நான் இன்று தங்கள் எல்லோரும் நன்றி கூறுகிறேன். இந்த கருப்பட விதைச்சா மட்டும்தான்